இது பெரிய வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் சார். இது கேட்டால் பெரிய ஷாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு தான் பெரிய ஷாக்கு. ஏன்னா கடந்த காலத்தில் எல்லா படமும் ஊற்றிக்கிச்சு ரீரிலீஸ் எல்லாமே. அது சச்சினில் ஸ்கேமு அதை நம்ம தான் எடுத்து போட்டோம். அதுக்கு பிறகு அடுத்தது குஷியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து காலகாலமாக அவனுக்கு பண்ணுறது தானே சார் இது. எப்படி சோஷியல் மீடியாவில் வந்து கோல்டு காயின் கொடுத்து பேச வைக்கிறாங்களோ அதே மாதிரி ரசிகர்களை வந்து படத்தை வந்து டிக்கெட்டை கொடுத்து பார்க்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து இது ஸ்கேம்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம. ஸோ இப்போ அதனால தான் இவங்க அடுத்த கட்டம் எந்த படத்துக்கும் அந்த மூவ்மெண்ட் பண்ணவே முடியல இவங்களால். ஹவுஸ்ஃபுல் காட்சி சார். எப்படி சார் இது ஒன்றும் புரியலை. இந்த அளவுக்கு வந்து வரவேற்புனா ரஜினி வந்து ரிட்டையர் ஆகணுன்ற அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீகன்சிடர் பண்ணான். என்ன கேட்டால் உச்சபட்சமாக நான் தான் சொல்லுவேன். அவர் இந்த ரிட்டையர் ஆகிற பேச்சே இருக்கக்கூடாதுன்ற நான். புலியோட வேஷத்தை எடுத்து பூனைக்கு போட்டால் எப்படி சார் இருக்கும்? சிம்பிள் உதாரணம் தான் நான் சொல்லுவேன். புலியோட வேஷத்தை எடுத்து அப்படியே வந்து பூனைக்கு போட்டால் எப்படி இருக்கும்? அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே வந்து அந்த புலியோட அந்த உடுப்பு அப்படியே கழட்டி பூனைக்கு மாட்டினா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது. பைத்தியக்காரன் பார்த்தேன், நானும் பார்த்தேன். கேவலமாக இல்லை இது. இது இது நாயும் பிழைக்குமா அந்த பிழைப்பை நான் கேட்குறேன். அசிங்கமாக இல்லடா உங்களுக்கு. தயாரிப்பாளர் மெர்சல் படம் மட்டும் இல்லை சார், அந்த 69 தயாரிப்பாளர் எழுந்துக்க முடியாமல் தான் இருக்கிறாங்க. என்ன எழுந்துக்க முடியல, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல சில தயாரிப்பாளர்லாம். இதை இப்போ ஒருத்தர் தான் ஓடி போயிட்டு டிஎம்கே சேர்ந்துட்டார், புலி படத்தோட தயாரிப்பாளர். எல்லாருமே யாருமே எதிர்பார்க்க சார், ரஜினி அவர்களே எதிர்பார்த்த படம் தெரில. நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். படம் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்துருப்பார். பட் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு வந்து சார் புது படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் இருக்குது சார் வந்து தேடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நேற்று வந்து படையப்பா திரைப்படம் வந்து தமிழகம் முழுவதும் வெளியாகியது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் விசாரிச்சதையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரீரிலீஸ். வெறும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ரீரிலீஸுக்கு வந்து இவ்வளோ இதெல்லாம் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்ல வசூல், ஒவ்வொரு தேட்டர்லையும் புதுப்பட ரிலீஸ் மாதிரி கொண்டாடி இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கேப்டன் பிரபாகரனுக்கு எப்படி வரவேற்பு இருந்தோ அதை விட வந்து கூடுதலாகவே வரவேற்பு நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் வந்து 2 காரணம் தான் இருக்குது. ஒரு காரணம் வந்து என்னென்னா சமீபத்தில் ரஜினியோட அந்த பேட்டி, அதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து கடைசி படத்தில் நடிக்கிறாருன்ற மாதிரி சில அறிவிப்புலாம் இருக்கிறதுனால அந்த ரஜினி ரசிகர்கள்லாம் கொஞ்சம் சூடேற்றி இருக்குன்றது நல்லா தெரியுது. அது ஃபஸ்ட்டு ஷோலே நம்ம பார்த்துட்டோம். என்ன கேட்டால் இவ்வளோ வந்து வரவேற்பு இருக்கணும், ஏதோ ஒரு புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பார்க்கும்போது, அந்த கூட்டங்களை பார்க்கும்போது. தியேட்டர் ஃபுல்லு. இது பெரிய வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் சார். இது கேட்டால் பெரிய ஷாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு தான் பெரிய ஷாக்கு. ஏன்னா கடந்த காலத்தில் எல்லா படமும் ஊற்றிக்கிச்சு ரீரிலீஸ் எல்லாமே. அது சச்சினில் ஸ்கேமு அதை நம்ம தான் எடுத்து போட்டோம். அதுக்கு பிறகு அடுத்தது குஷியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து காவலனாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கூட இல்லை. இந்த காக்காருவாங்கல்ல, அது காக்கானா இவங்களுக்கு கோவம் வரும். ஆனால் கூட இல்லை. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா படையப்பா இப்படி ஒரு படமே இப்போ தான் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு மக்களை பார்க்கும்போது அந்தளவுக்கு ஆர்ப்பரிக்குது கூட்டம். இல்லை சார், முதல் நாளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 புதிய படங்கள் கூட ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படங்கள் கூட இந்த அளவுக்கு வசூல் வரல. அதுதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, புதுப்படங்கள் கூட வந்து புதுப்படம் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது ஏதோ புதுசாக ரஜினி படம் வந்து ஏதோ ரிலீஸ் ஆகிருக்குன்ற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 99 நினைக்கிறேன். சரிங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்தேங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ வரவேற்பு இருக்குன்றதை நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து க்ரௌடு இருக்குது. 2வது ரஜினி ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவருடைய பேட்டிக்கு பிறகு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது கடைசி படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைவர் வந்து ஒரு கெரியரை வந்து முடிக்க போகிறாரு, ரிட்டையர் ஆக போகிறாருன்ற மாதிரி ஒரு செய்தி வெளியானதுடைய தாக்கம் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு வேளை. 2வது வந்து ரஜினி அவர்கள் வந்து அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து யாருக்கும் தெரியாத பல விஷயங்களை சொன்னார் இல்லையா? அது சிவாஜி பற்றியும் சொன்னார், ரம்யா கிருஷ்ணன் பற்றியும் சொன்னார், யார் நடிக்கிறதா இருந்தது அதில் அப்படின்றத சொன்னார். கிட்டத்தட்ட மொத்தமாக டீகோட் பண்ணார் அந்த படத்தை வந்து. அந்த டீகோடு வந்து பெரிய அளவு ரீச் ஆகிருக்கு. இந்த ரிலீஸுக்கு வந்து அதுவும் கூட ஒரு இந்த வரவேற்புக்கு கூட அதுவும் கூட ஒரு பெரிய காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இல்லை சார், இவனுக்கு வந்து உருட்டிட்டு இருந்தானுங்க. கில்லி வந்து இத்தனை கோடி, சச்சின் இத்தனை கோடி அப்படின்ற உருட்டிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் ஸ்கேம்னு நம்ம எடுத்து விசாரித்து சொன்னோம். நம்ம தான் சார் ஸ்கேம்னே சொன்னோம். வரும் ஆன்லைனில் மட்டும் புக் பண்ணிட்டு தியேட்டரில் ஒருத்தன் கூட கிடையாது. அது முழுக்க ரசிகர்களே தொண்டர்களே உசுப்பேற்றி வந்து வெற்றி பெற்ற மாதிரி பெரிய வரவேற்பு இருக்கிற மாதிரி பெரிய இது காலகாலமாக அவனுக்கு பண்ணுறது தானே சார். இது எப்படி சோஷியல் மீடியாவில் வந்து கோல்டு காயின் கொடுத்து பேச வைக்கிறாங்களோ அதே மாதிரி ரசிகர்களை வந்து படத்தை வந்து டிக்கெட்டை கொடுத்து பார்க்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து இது ஸ்கேம்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம.
ஸோ இப்போ அதனால தான் இவங்க அடுத்த கட்டம் எந்த படத்துக்கும் அந்த மூவ்மெண்ட் பண்ணவே முடியல இவங்களால. நம்ம தான் பண்ணோம் அதை. அதாவது சார் என்ன ஸ்கேம் பண்ணி சொன்ன அந்த கலெக்ஷனை கூட இவர் ஒரிஜினலாக பீட் பண்ணியிருக்காரு. அதுதான் நான் சொல்கிறேனே. இந்த படம் வந்து இப்போ தான் இப்போ அடுத்த நாள் இது இன்னும் எத்தனை நாள் ஆகும், எத்தனை நாள் வந்து எவ்வளோ கலெக்ஷன் ஆகுன்றது இப்போ நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருமே ரீரிலீஸில் இது வந்து பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டு தான் நினைக்கிறேன் நான். அப்படி தான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த இவ்வளோ கூட்டத்தை வந்து நம்ம ரீரிலீஸில் இது வரைக்கும் வரலாறுல நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு. கேப்டன் பிரபாகரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து வரவேற்பு இருந்து. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால் தியேட்டரில் வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சி சார். எப்படி சார் இது ஒன்றும் புரியலை. இந்த அளவுக்கு வந்து வரவேற்புனா ரஜினி வந்து ரிட்டையர் ஆகணுன்ற அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீகன்சிடர் பண்ணான் என்ன கேட்டால். உச்சபட்சமாக நான் அதான் சொல்லுவேன். அவர் இந்த ரிட்டையர் ஆகுற பேச்சே இருக்கக்கூடாதுன்ற நான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வந்து வரவேற்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது படத்தில் எல்லா நடிகர்களுமே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார், படையப்பா ரீலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே இந்த விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுறானுங்க, ஏஐ ஒர்க் மூலமாக படையப்பாவுடைய ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் எல்லாத்தையும் கேவலத்தை பார்த்தேன் நானும். முகத்துக்கு போட்டு அதில் வந்து ஏதாவது செட் ஆகுதா சார் நீங்கள் சொல்லுங்கள். அவனு தான் சொல்கிறது. எப்படி தெரியுமா, எப்படி புலியோட வேஷத்தை எடுத்து பூனைக்கு போட்டால் எப்படி சார் இருக்கும்? சிம்பிள் உதாரணம் தான் நான் சொல்கிறேன். புலியோட வேஷத்தை எடுத்து அப்படியே வந்து பூனைக்கு போட்டால் எப்படி இருக்கும்? அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே வந்து அந்த புலியோட அந்த உடுப்பை அப்படியே காட்டி பூனைக்கு மாட்டினா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது. பைத்தியக்காரன் பார்த்தேன், நானும் பார்த்தேன். கேவலமாக இல்லை இது. இது இது நாயும் பிழைக்குமா அந்த பிழைப்பை நான் கேட்குறேன். அசிங்கமாக இல்லடா உங்களுக்கு. இன்னொருத்தருடைய வந்து படத்தில் வந்து அதை எடுத்து அதை போட்டு காலகாலமாக இவனுக்கு இதானே சார் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. அசிங்கமாக இல்லை இது. ரஜினி தான் சார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு இன்னொருத்தருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப் வரவே முடியாது. இப்போ இந்த ஏஐ வந்ததுனால இந்த பைத்தியங்களை எல்லாம் இதை உட்காந்து வேலை இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. ரஜினி தான். படையப்பா தான். பாட்ஷாவில் வர ரஜினி, பாட்ஷாவில் வர ரஜினி தான். எல்லாம் ஒவ்வொரு படத்தையும் வந்து ரஜினி தான். அது இன்றைக்கி இல்லை சார். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து நான் எடுத்து பார்க்குறேன். நான் பிரமிப்பாக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் அவர் பேசின வசனங்கள் பல படங்களில் வந்து போனாவரி கேள்விக்குறியாக இருக்கட்டும், வந்து அவர்கள் அபூர்வ ராகங்களாக இருக்கட்டும், மூன்று முடிச்சு, அவள் அப்படித்தான், இன்னும் எவ்வளோ படங்கள் இருக்குது. அந்த படங்கள்லாம் எடுத்து பார்த்தா அவர் பேசுகிற ஸ்டைலு வசனம்லாம் இன்றைக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் இதோ வந்து ஏன் இந்த ரஜினி பேசுகிற மாதிரி இந்த பெண்கள் குறித்து வசனம் பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேச முடியுமா முதலாளி இவனால்? ஏதோ ஃப்ளூக்கில் ஓடிச்சு சார். அவனும் வந்து ஒரு 70 படம் நடிச்சிட்டான். அவனும் கிட்டத்தட்ட ஒரு 69 படம் நடிச்சிட்டான். அவரே ஃப்ளூக்கில் போயிட்டுருக்கு. ஆனால் அதுஎப்போவுமே இன்னொருத்தரை வந்து சிதைக்கக்கூடாது. இன்னொரு கேரக்டரை வந்து கொண்டு வந்து ஒப்பிட்டு அதை வந்து சிதைக்கிறது. ரஜினி பார்த்த இடத்துல வந்து என்ன இவர் அதே மாதிரி வந்து மேக்கப் போட்டுன்னு வந்து நின்னான்னா பார்க்குற அசிங்கமாக இல்லை பார்க்குறதுக்கு. இல்லை சார், அதில் கூட என்னென்னா அந்த ஏஐர்கள் கூட நீ ரஜினியை தானே காப்பீடிக்கிற, அங்கே நீ ரஜினி தானே காப்பீடிக்கிற. அதை தான் நான் சொல்கிறேன். எப்பயாவது ரஜினி வந்து இவங்களுடைய கெட்டப்பில் ஏதாவது எப்பயாவது வந்திருப்பாரா? கமலுடைய கெட்டப்லேயே அவர் வந்தது கிடையாது. எந்த படத்துலையுமே அவருக்கு காப்பின்றதே கிடையாது. ரஜினி தான். அதனால தான் தலைவர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி நம்ம மட்டும் இல்லை, வட இந்தியாவெலாம் இப்போ தலைவர்ன்றாங்க. தலைவர்ன்றது தமிழ் வார்த்தை, சரியா? லீடர்னு சொல்லலாம். இல்லை ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன வார்த்தையோ அதை சொல்லலாம். ஆனால் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் வார்த்தை தலைவர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த வந்து இண்டஸ்ட்ரியும் வந்து இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியும் தலைவர்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதான் சார் என்னென்னா அந்த ஏஐ ஒர்க்கில் கூட வேணால் நீங்கள் ரஜினி தேவைப்படுறாரு உங்களுக்கு, வேறு யாருமே தேவைப்படலையா உங்களுக்கு? சார் நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஏதோ வேறு டக்குன்னு நினைவு வரல. நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் பேசும்போது வேறு யாரோ மாதிரி கூட இவங்க மேக்கப் போட்டிருந்தாங்க. அது சரியாக எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. வேறு ஏதோ எம்ஜிஆர் சார் கோட் படத்தில் விஜயகாந்த் மாதிரி சார் விஜயகாந்த் ரைட் கரெக்ட் ஞாபகம் வந்துச்சு. ஓகே தேங்க்யூ. கோட் படத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், விஜயகாந்த் எப்படி சார் இருப்பார்? விஜயகாந்த் கோட் படத்தில் விஜயகாந்த் மாதிரியா சார் இருந்தது முதல்ல? இவர் மாதிரியே இருக்கணுமா, விஜயகாந்த் மாதிரியே இருக்கணுமா, அப்படியெல்லாம் செட் பண்ணானுங்க. பார்த்தீங்களா நீங்கள் முதல் ஃபைட் சீனில்? இது வந்து விஜயகாந்த் தான். அதுதான் சார். சிங்கம் தான், புலி தான், பூனை தான். அப்படி தான் எடுத்துக்கணும். இதை நல்லா தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நீங்கள் என்ன தான் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணால் கூட அந்த ஒரிஜினாலிட்டி கொண்டு வரணும்ல. நல்லா தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபைட் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவருக்குன்னு ஒரு உடல்வாகு இருக்குது விஜயகாந்துக்குன்னு. அவருக்குன்னு அந்த பார்வை, அந்த முகத்தில் இருக்கிற அந்த தாடை, இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனை உள்வாங்கினா தான் தெரியும்.
அதில் கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அது வந்து விஜயகாந்தே ஒர்க் அவுட்டே ஆகலை. அது படைத்தலைவன்லையாவது ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்ல முடியும், படைத்தலைவனில். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஃபைட் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. எப்படியோ ஓட வைக்கணும்னு ட்ரை பண்ணான். கோட்டில் இப்படியெல்லாம் விஜயகாந்த்லாம் வந்து ஏஐயில் போட்டால் ஓடிடும், படம் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட ஓடல அது. இல்லை சார், இப்போ என்ன அது காரணம் என்னென்னா விஜயகாந்த் கரெக்டாக தான் வந்து விஜயகாந்தை கொண்டு வரல. இல்லை சார், என்னென்னா இந்த படம் வந்து ரீலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னென்ன விஜய் ரசிகர்கள்லாம் தையதகன்னு அலறானுங்க. கில்லி தானே இது வரைக்கும் அதிகமாக இருந்தது, கில்லியை வந்து இப்போ பீட் பண்ணணும் அப்படின்னு பயப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சுல, இன்னும் நாளைக்கு பாருங்கள், அப்போ தெரிய போகுது. இன்னும் சண்டே பாருங்கள், அப்போ தெரியும் என்ன ரிசல்ட்ன்றத. வாய்ப்பே கிடையாது. இது விஜய் படம் ஒரு படம் கூட நீங்கள் கிட்டே நெருங்க முடியாது. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. அதுவே ஸ்கேம் பண்ணி தானே சார் பண்ணானுங்க. நம்ம கூட்டம் வரலையே தேட்டரு, நம்ம தான் எடுத்து அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் வீடியோவை எடுத்து போட்டு விட்டோம்ல. அதனால தான் இவங்க அடுத்த முறை அந்த வேலையை செய்யலை. இல்லைன்னா அடுத்த முறை இதே மாதிரி வந்து தொண்டர்கிட்டலாம் வந்து மிளகா அரைச்சி அவனை டிக்கெட்டை வாங்க வச்சு நம்மளால் அவனுக்கு நல்லது நடந்தது, இதுதான் உண்மை. இல்லைன்னா அவனுக்கு உயிர் போயிருக்கும். ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு அங்கே போய் உட்காந்து பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. டிக்கெட் எடுத்துடலாம், காசு கொடுத்து பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்துடலாம், ஆன்லைனில் ஃபுல்லுன்னு காட்டலாம். தேட்டரில் போய் உட்காந்து பார்க்கணும்ல. இங்கே நான் இப்படியா நடக்குது? இப்போது போய் பாருங்கள், சான்ஸே கிடையாது சார். ஃபுல்லாக அங்கே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்யூவில் நின்று வந்து டிக்கெட் வாங்குறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சார், விஜய் அவர்கள் வந்து அந்த கில்லி படத்துக்கு அப்புறம் பல படங்கள் இருந்துச்சு. பகவதி உங்களுக்கு ஷோவே போடல தமிழ்நாட்டில் எங்கேயும். ஃப்ரெண்ட்ஸு, காவலன்னு, குஷி, 4-5 படம் ரிலீஸ் ஆச்சு. விளம்பரம் தான் இருந்தது சார். இங்கே ரிலீஸ் ஆச்சு, எந்த தேட்டரில் ஓடுச்சு, எந்த ஷோ ஃபுல்லாச்சு, எவ்வளோ பேர் பார்த்தாங்க, எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு போட சொல்லுங்கள். ஆனால் அஜித் குமார் அவர்கள் ஒரே ஒரு படம் தான் இந்த வருஷம் ரீலீஸே பண்ணார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பிறந்தநாளைக்கு ஒரு படம் தீனார் பண்ணார், இப்போ அட்டகாசம் பண்ணார். ஆமாம், 2 படமே எங்களுக்கு லாபம் அப்படின்ட்டாங்க. ஆமாம், தேட்டரில் அது ஆவரேஜாக வந்து சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த முதல் நாளும் 2வது நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போச்சு. விஜய் வந்து டோட்டலாக வந்து சார் என்ன சார் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பாருங்கள், அது காவல்னா இருக்கட்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸு ரெண்டுமே வந்து டோட்டலாகவே இல்லை. இது என்ன தைரியத்தில் இவங்க ரிலீஸ் பண்ணுறானுங்க இன்னும் புரியவே இல்லை சார். இந்த மெர்சல்ன்ற ஒரு திரைப்படம் அந்த தயாரிப்பாளர் இன்றைக்கி வரைக்கும் எழுந்துக்க கூட முடியல. ஆனால் அந்த படத்தை எப்படியாச்சும் தயாரிப்பாளர் மெர்சல் படம் மட்டும் இல்லை சார், அந்த 69 தயாரிப்பாளருமே எழுந்துக்க முடியாமல் தான் இருக்கிறாங்க. என்ன எழுந்துக்க முடியல, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல சில தயாரிப்பாளர்லாம். இந்த இப்போ ஒருத்தர் தான் ஓடி போயிட்டு டிஎம்கேல சேர்ந்துட்டார். புலி படத்தோட தயாரிப்பாளர் போய் சேர்ந்தார். எங்கே டிஎம்கேல போய் வந்து அடைக்கலம் பூந்துட்டார். போதுண்டாப்பா அப்படின்ற மாதிரி. இது மிகப்பெரிய இன்னைக்கு இந்த அதான் நான் சொல்கிறேனே, இந்த 2 நாளாக நான் பார்க்குறேன். 2 நாள் செய்தியும் வந்து பார்த்திங்கன்னா பிடி செல்வகுமார் போயிட்டு வந்து இணைஞ்சிட்டாரு அப்படின்றது இந்த 2 நாளாக இந்த செய்தி வந்துட்டு இருக்குது. திமுக சேர்ந்துட்டாருன்றது செய்தி வந்து அவரோட நேர்காணலாம் அடுத்தடுத்து ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் வர்றதை பார்க்குறோம். விஜயோட வண்டவாளங்கள்லாம் ஃபுல்லாக அவர் தான் பேசுகிறாரு. ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் சொன்னீங்களா எழுந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, எழுந்த தயாரிப்பாளர் நேராக திமுக சேர்ந்துட்டாருன்னு சொல்கிறாரு. இல்லை சார், என்னென்னா இப்போ இந்த படத்துடைய வசூலை பார்த்து விஜய் என்ன நினைப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் நினைக்க மாட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே இவங்க வந்து ஏதோ ஒரு படம் பாபா படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேக் ஒட்டி கொண்டாடினாங்களாம். படம் வந்து ஃப்ளாப் ஆச்சுன்றதுக்காக கேக் ஒட்டி கொண்டு இப்போ என்ன சொல்லுன்னு கேட்டால் வந்து இந்த படையப்பா படம் வந்து ஹவுஸ்ஃபுல் கேட்ட வரணும்னு கேட்டால் நம்ம கேக் கொண்டு வாங்கப்பா, நம்ம இதுக்கும் கொண்டாடிடலாம், கேக் வெட்டி கொண்டாடலாம். இந்த தற்கொலைக்கு இருக்கானுங்களா, இந்த டிவி சீரியல் நடிக்கிற இந்த ஃப்ரெண்டுங்கன்ற பேரில் இந்த தருதலைங்க இருக்கானுங்கள, கூப்பிட்டு வேணா ஒரு கேக் ஒன்றா வெட்டலாம், படையப்பா நல்லா படம் போகுதுன்னு சொல்லி ஒன்றா. இல்லை நம்ம கேக் வெட்டி ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து ஒன்றா வந்து சோஷியல் மீடியாவில் போடலாம். அதான் செய்யணும். இல்லை சார், காலம் வந்து எப்படி பாருங்கள், காலம் எப்படி என்ன சொன்னோம், வாழ்க்கை ஒரு வட்டம்தான்னு சொல்லுவாங்க இல்லையா. இவன் தான் சொன்னாங்க ஒரு படத்தில், இது வாழ்க்கை ஒரு வட்டம்தான் சொன்னால. நான் சொல்கிறேன், வாழ்க்கை ஒரு வட்டம்லாம் கிடையாது. அவன் வாழறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கோணம் கூட மாறும். நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வாழ்க்கையில் வந்து அந்த கோணம் மாறும். வட்டம்லாம் கிடையாது, புரியுதுங்களா. நம்ம எண்ணத்தை பொறுத்து தான் அந்த வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அமையும். வட்டம்லாம் கிடையாது. இல்லை சார், இந்த படத்துடைய வசூலை பார்த்து விஜய் வந்து இப்படியும் ஆடி போயிருப்பார்ல சார். கண்டிப்பாக சார். இந்த நான் சார் யாருமே எதிர்பார்க்கல சார். ரஜினி அவர்களே எதிர்பார்த்த படம் தெரில. நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். படம் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்துருப்பார். பட் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு வந்து சார் புது படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் இருக்குது சார். வந்து தேடலாம் பெரிய விஷயம். அது உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கல. இது வரைக்கும் ரீரிலீஸ் சரித்திரத்தில் இப்படி ஒரு வரவேற்பு வந்து வேறு எந்த படத்துக்கும் வந்ததே இல்லைன்ற நான்.
எவ்வளோ படம் வந்து எம்ஜிஆர் படமாக இருக்கட்டும், சிவாஜி படமாக இருக்கட்டும், சமீபத்தில் வந்து கேப்டன் பிரபாகரன் ஆகட்டும், இவ்வளோ வந்து இது கிடையாது. நான் நினச்சேன் கேப்டன் பிரபாகரன் தான் வந்து இந்த ரீரிலீஸ்லேயே வந்து வெயிட்டாக அடித்து தூக்கணும். இப்போ வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை விட பெரிய வரவேற்பு இருக்குது, நான் பார்க்குறேன். சரி சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.